சப்போஸ் பிஜேபி ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தர்மபுரி சௌமியா அன்புமணி மினிஸ்டரு, தேனி டிடிவி தினகரன் மினிஸ்டரு, அண்ணாமலை நிதித்துறைக்கு போவார். நிதித்துறை இல்லைன்னா உள்துறை, அமித்ஷாவுக்கு கீழே தான். பொன்னாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அண்ணாமலை எதிர்ப்பு. ஏன்னா பொன்னார் அண்ணாமலையை மீறி சீட்டு வாங்கிட்டு வந்தவர். தமிழிசை இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா மேல பயங்கரமான அமித்ஷாக்கு கொடுக்க கூடாதுன்னு மத்திய பிரதேசத்துல பயங்கர எதிர்ப்பு. எடியூரப்பா பயங்கர எதிர்ப்பு. மகாராஷ்டிரால தோல்விக்கு காரணம் அமித்ஷா தான். அமித்ஷாவை மந்திரியாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஃபைட். பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி அடி தட்டி வேஷ்டி சட்டெல்லாம் கீயும். அமர் பிரசாத் ரெட்டி போயிட்டு இனி இங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு நான் சந்திரபாபு நாயுடுக்கு அசிஸ்டண்டா போறேன். மோடிக்கு முன்னாடி அமித்ஷா சொல்றதுதான் கேட்பாரு. இப்போ கடவுள் கேட்கறது நாயுடு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சு. மற்ற கட்சிகளை உடைச்சு 310 எம்பிகளை பிரிச்சு கொண்டு ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வந்துடலான்னு ஒரு முயற்சி. ஏற்கனவே எக்கனாமிக் அஃபென்ஸ் பண்ணவங்களெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து பாஜக வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட 100க்கு வந்துட்டாங்க. ரைட்டா? இன்னைக்கு யூபியில் உள்ள வந்துட்டாங்க, ராஜஸ்தானில் உள்ள வந்துட்டாங்க, எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு, மகாராஷ்டிராவில் வந்துட்டாங்க. ஸோ காங்கிரஸோட வளர்ச்சி என்பது இனி தவிர்க்க முடியாது. முன்ன மாதிரி நீங்கள் அவங்கள அடித்து ஒடுக்க முடியாது. அவங்க அவ்வளோ சீக்கிரம் விவசாயிகள் பின்னாடி போக மாட்டாங்க. இப்போ எல்லாரும் எகிரி அடிப்பாங்க, போராட்டங்கள் தீவிரமடையும். கங்கனா ரனாவத் வாங்கினாங்க அது மாதிரி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மத்திய அமைச்சர் எல் முருகன், இவர்கள் எல்லாருக்குமே ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருக்கிறதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஏன் முன்னாள் அமைச்சர் பொன்னாரை விட்டுட்டாங்க? லாஜிக் பிரகாரம் பார்த்தா தமிழிசையை விட, அண்ணாமலையை விட, முருகனை விட தமிழகத்தில் ஒரு முறை எம்பியா ஜெயிச்சு அவர் மத்திய மந்திரியா இருந்தவர், அவருக்கு மட்டும் ஏன் கிடைக்காது? கோடி மீடியா பொன்னாருக்கு சப்போர்ட்டா இல்லையா? இந்த கருத்து கணிப்பு போட்டவங்கெல்லாம் ஆகச்சிறந்த கருத்து கணிப்புல ஆகச்சிறந்த ஆளுமையை ஒருத்தர் சந்திப்பார்ல, தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை, அந்த மாதிரி ஆகச்சிறந்த கருத்து கணிப்பை போட்டவங்கெல்லாம் பொன்னாரை ஏன் விட்டுட்டாங்க? நல்ல வேளை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தமிழ்நாடு தப்பிச்சுது. சப்போஸ் பிஜேபி ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தர்மபுரி சௌமியா அன்புமணி மினிஸ்டரு, தேனி டிடிவி தினகரன் மினிஸ்டரு, கோவை அண்ணாமலை மினிஸ்டரு, எல் முருகன் மினிஸ்டரு, அப்புறம் பொன்னார் மினிஸ்டரு, தமிழிசை மினிஸ்டர், ஓபிஎஸ் முக்கியமான மினிஸ்டர். அதுல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, இந்தம்மா MOS போவாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் சௌமியா. அண்ணாமலை நிதித்துறைக்கு போவார். நிதித்துறை இல்லைன்னா உள்துறை, அமித்ஷாவுக்கு கீழே தான். முருகன் ஏதோ ஒன்று போடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஓபிஎஸ் கன்ஃபார்ம் கேபினெட். ஏன்னா மத்திய கேபினெட் அமைச்சர் ஈக்குவல் டு மாநில முதலமைச்சர். ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவர் மத்திய கேபினெட்டுக்கு குறைவாக கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நெகோசியேஷன். டிடிவி தினகரன் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். இப்படி பொன்னார் அதுக்கு மேலே வேற ஏதோ ஒரு மினிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி போர்ட்ஃபோலியோவே அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதில் பொன்னாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை எதிர்ப்பு. ஏன்னா பொன்னார் அண்ணாமலையை மீறி சீட்டு வாங்கிட்டு வந்தவர். அவர் விஜயதரணிக்கு தானே கொடுக்கணும்னாரு, அதை மீறி பொன்னார் வந்தார்ல, அதனால பொன்னாருக்கு அமைச்சராக கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் விஜயதரணியை கவர்னர், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம். கேசவ விநாயகம் கவர்னர், அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் கவர்னர். அவரை போங்க, இந்த பதவியை விட்டு போங்க அப்படின்னு எனக்கு கவர்னர் பதவி கொடுங்க, நாங்கள் போகிறோம். இலகணேசன் கொடுத்தீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தீங்க, அப்புறம்
இன்னொருத்தர் முக்கியமான ஆளு மறந்துட்டேன், எச் ராஜா கவர்னர். பட்டாசு வெடிச்சாரு பாஜக தோத்ததுக்கு. ஆமா, எஸ்வி சேகர் மட்டும்தான் இல்லை அதுல, அவர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாரு, அதனால இல்லை. பாக்கி எல்லாரும் கவர்னரு. கேடி ராகவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வாரியத்துல. அது என்ன வாரியம்ன்றது அதுக்கப்புறம் தான் சொல்லணும். அது ரங்கராஜ் பாண்டே வந்து ராஜ்யசபா எம்பி, மாரிதாஸும் ராஜ்யசபா எம்பி. ஏன்னா இப்போ 9 ராஜ்யசபா எம்பி பதவி காலி ஆகுது. தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கே இவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா மற்ற மாநிலம் இல்லையா இந்தியால? தமிழ்நாட்டில் வார் ரூம்னு ஒன்று வந்து வாராக்கின்னு ஒருத்தர் நடத்துறாரு. பிஎல் சந்தோஷோட பினாமி அவர் வைக்கிறதா சட்டம், அவர் வைக்கிறதான் ட்விட்டரில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாரையும் கேவலமாக திட்டுறது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தமிழிசையை திட்டுற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். எல்முருகனும் அண்ணாமலையும் அமைச்சர்களா, தமிழிசையும் அமைச்சர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த 9 ராஜ்யசபா உறுப்பினர்கள் காலி ஆகுது இல்லையா, அதுக்குள்ளே தான் அகாமடேட் பண்ண முடியும். இந்தியாவிலேயே 9 பேர் தான் ராஜ்யசபா உறுப்பினர்கள் எம்பி ஆயிருக்காங்க பிஜேபியில். அதில் 3 பேர் தமிழ்நாட்டில் இருந்தா. ஏற்கனவே எல்முருகன் மத்திய பிரதேசத்துலேருந்து ஆயிட்டார். அவர் நீலகிரியில் போட்டி போடும்போதே ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச மத்திய பிரதேசத்தில் எம்பி ஆகிட்டு தான் இங்கே வந்து போட்டி போட்டார். ரைட்டுங்களா? ஏற்கனவே ஒருத்தர் ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் தலித்து. அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து எல்முருகன் வந்து முன்னாடி மினிஸ்டர் ஆனார். அந்த சீட்டையே என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபியில் ஓசி சீட்டுன்னுவாங்க. பிஜேபிக்குள்ள அப்படி பேசிப்பாங்க. எல்முருகனுக்கு கொடுத்ததே ஓசி சீட்டு. எல்முருகன் மாநில தலைவராக இருந்து அவரை ப்ரமோட் பண்ணி மத்திய மந்திரியாக்கி அந்த இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வராங்க. அப்போ அது வந்து ஓசி சீட்டு அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க எல்முருகனை. அவர் எம்ஓஎஸ்ஸாக தான் இருந்தார், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக தான் இருந்தார். அதுவே ஓசின்னு இருக்கும்போது இப்போ எத்தனை ஓசி கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழிசை வந்து கவர்னராக இருந்தப்போ அதுக்கு மேலே வந்து எனக்கு கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே மேலே பேசி பார்த்து தான் உங்களுக்கு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா மேலே வந்து பயங்கரமான ஊழல் ரிப்போர்ட் பாண்டிச்சேரியில், ஹெவி கரப்ஷன். ஹெவினா ஹெவி. பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட கவர்னர்ன்றது முதலமைச்சருக்கு ஈக்குவலான பவர் இருக்கக்கூடிய இது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, நில வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் தமிழிசை தலையிட்டாங்க. அது அவங்க மேலே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இவர் அண்ணாமலை மேலே ஆருத்ராலேருந்து எல்லா அமலாக்கத்துறையை விளையாண்டதுலேருந்து எல்லாமே இவர் மேலே ரிப்போர்ட்டு. எல்முருகன் மேலேயும் நிறைய காசு சேர்த்துட்டாரு அப்படின்றது அவர் மேலே ஒரு ரிப்போர்ட்டு. எல்முருகனுடைய சொத்து மதிப்பு ஒரு 1000 கோடியை தாண்டும். அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு ஒரு 2000 கோடியை தாண்டும். தமிழிசையுடைய சொத்து மதிப்பும் 1000கணக்கான கோடிகளில் நெருங்கும். அந்த அளவுக்கான தெலுங்கானா, பாண்டிச்சேரி 2 ஸ்டேட்டில் அடித்த கொள்ளை. இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் மந்திரி பதவி கொடுக்கறதுன்னா என்ன ஆகும்? தமிழக பாஜக என்ன ஆகும்? இப்போ மோடி பேசும்போது என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் நாங்கள் தோற்று போனாலும் ஓரளவிற்கு மதிப்பிற்குரிய வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அதாவது பாஜக என்பது வட மாநிலங்களை சார்ந்த கட்சி அல்ல, தென் மாநிலங்களிலும் அதற்கு செல்வாக்கு இருக்கிறது. தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில் ஒரு சீட்டு 4 முறை ஒரே இடத்துல ஏசி சண்முகம் மாதிரி வேலூர்லேயே இருப்பார். அவர் வேலூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் கல்வி உதவி பண்ணுவார். வேலூரில் இருக்கவங்க யார் போனாலும் காசு கொடுப்பாரு, பல பேரை படிக்க வைப்பார். அதிமுக காரனாக இருக்கும், பிஜேபி காரனாக இருக்கட்டும், திமுக காரனாக எல்லாருக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் தொடர்ந்து 15 வருஷமாக செலவு பண்ணுறாரு. ஆனால் அவரால் ஒரு எம்பி ஜெயிக்க முடியல. அதே மாதிரி தான் சுரேஷ் கோபி திருச்சூரில் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கே நடந்தாலும் சரி, அவர் ஒரு நடிகரை வந்து கேரள மக்கள் விரும்ப மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் போவார். எந்த கிரக பிரவேசனாலும் சுரேஷ் கோபி இருப்பார் திருச்சூரில். அந்த மாதிரி 15 வருஷமாக அதே வேலையை சுற்றிக்கிட்டு இருந்தவர் திருச்சூரில். அப்போது கேரள மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட கொஞ்சம் கருணை மிகுந்தவங்க. தமிழ்நாட்டு மக்கள் சிசில் தான். அதில் வந்து வேலூர் வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி. அதனால் அங்கே சிசில் அவுட். அங்கே இவர் எந்த அளவுக்கு இருந்தார்னா, ஏசி சண்முகம் வீரமணிக்கு எதிராக, அங்கேருந்து மினிஸ்டர் வீரமணி, அவருக்கு எதிராக அதிமுகவை திரட்டி கையில் வச்சுருந்தார். ஒட்டுமொத்தமாக திரட்டி கையில் வச்சுருந்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் நந்தகுமார்னு ஒருத்தர், அவரையும் கையில் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டாலின் கூப்பிட்டு
கதிர் ஆனந்துக்கு இந்த முறை கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. மாணிக்கம் தாக்கூருக்கு விருதுநகரில் பிரச்சனையாச்சு இல்லையா, அதுக்கு காரணம் வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து தொகுதி பக்கமே திரும்பி பார்த்தது கிடையாது, டெல்லி பாலிடிக்ஸே இருந்தான். அதை விட மோசம் கதிர் ஆனந்த். அதனால கூப்பிட்டு சரி பண்ணி இது பண்ணாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எத்தனை பேருக்கு தான் பதவி கொடுப்பாங்க, எப்படி பதவி கொடுப்பாங்க? கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணாமலை புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போகும்போது எல்லார்கிட்டையும் கட்சிக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறாரு, என்ன மந்திரியாக்க கூப்பிடுறாங்க. புறப்பட்ட உடனே 2 விஷயம் வந்தது. ஒன்று, டெல்லி அவரை வந்து கூப்பிட்டு கடுமையாக அவரை எச்சரிக்கிறதற்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரவிச்சு அவர் போகும்போது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ முதல்ல வெளியான தகவல் சரியா, இரண்டாவது சரியா, இரண்டாவது தகவலை யார் திட்டமிட்டு பரப்ப வேண்டிய தேவை இருக்கு? அதான் வார் ரூம், வாராக்கியோடைய வார் ரூம். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க இல்லைங்களா, என்ன ஆபாசமா பேசுறாங்க. இவர் வந்து வாராக்கின்ற ஒரு ஆள் வந்து BL சந்தோஷோட சிஷ்யன். அவரை வச்சு தான் கர்நாடகாவில் வார் ரூம் கிரியேட் பண்ணுறாங்க, கேரளாவில் வார் ரூம் கிரியேட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் வார் ரூம் கிரியேட் பண்ணுறாங்க. அவர் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ஒரு பிராமணர். அவருக்கு எந்த அளவுக்கு அறிவு அதிகம்னா, தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் இருக்காங்க அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய அறிவு உச்சம், வாராக்கியோடைய அறிவு உச்சம். இவரோட வேலை என்னன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்கறது, அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. நிறைய இந்த வார் ரூமில் ஐடிக்களை வந்து உருவாக்கிட்டு, இப்போது பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ், இவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போட்டார்னா அவரை அசிங்கமாக அவரோட மனைவியை திட்டுறது. எந்த அளவுக்குன்னா, எங்கள் அக்கா கேன்சரில் செத்து போயிடுச்சு, எங்கள் அக்காவுக்கு வந்து நான் வந்து கடைசி முத்தம் ஒன்று கொடுக்குறேன், அவள் சாவறதுக்கு முந்தின நாள் ஒரு முத்தம். அப்போ ஏஞ்சி நிற்கிறா, ஏஞ்சி நிற்கும்போது அவளை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறேன். அதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன், அவள் செத்தப்புறம் போடுறான், எங்கள் அக்காவுக்கு கொடுத்த கடைசி, கேன்சரில் இறந்து போன எனது அக்காவுக்கு கொடுத்த கடைசி முத்தம். நான் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து ட்விட்டரில் பதிவு போட்டால், இவங்க எங்கள் ஃபேஸ்புக்லேருந்து எங்கள் அக்காவுக்கு நான் கொடுத்த முத்த பதிவு எடுத்து போடுறான். இது யாரு? உங்கள் ஒப்பாட்டி தானே. அநாகரிகமாக என் மருமகளை அவளோட புகைப்படங்களை எடுத்து புகைப்படங்களை போடுறான். இது எனக்கு ட்ரீட்மெண்ட். தமிழிசைக்கு தமிழிசையுடைய முகத்தை விகாரமாக காமிச்சு போடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே. ஸோ இவர் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படும் போதே இவருக்கு ஒன்றும் இல்லைன்றது தெரியும். அதாவது பாஜகவோட புரோட்டோக்கால் என்னன்னா, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி கட்சியுடைய மாநில தலைவர்கள், கட்சியுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து அந்த ஸ்வேரிங் இன் செரமனியில் இருப்பாங்க. இது பாஜகவுடைய நடைமுறை. இதுக்கு தான் அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. இவரு என்ன பண்ணுறாரு, அங்கே போய் BL சந்தோஷ் மூலமாக எனக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ மந்திரி பதவி இவருக்கு கொடுத்தாங்கன்னா, இவர் வந்து தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியிலேருந்து முருகன் மாதிரியே எலிவேட் ஆகி போயிடுவார். முருகன் வந்து எப்படி மத்திய மந்திரி ஆனவுடனே மாநில தலைவர் பதவிக்கு வந்து அண்ணாமலை கொண்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் வந்து இவருக்கு, எலிவேஷன் பேசேஜ் வந்து இவருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நிலவரம். ஆனால் டெல்லியில் வந்து இவர் போனவுடனே வரவேற்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே வந்து அமித்ஷாக்கே பிரச்சனை. அமித்ஷா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டராக பதவி ஏற்கக்கூடாதுன்னு ஒரு 40-50 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் கட்சிக்குள்ள. உங்களுக்கு பிஜேபி வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து டிசிப்ளின்டு பார்ட்டி. இனிமேல் பட்டு தான் பிஜேபியுடைய அந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சு ஃபுல் சண்டை. இன்னாருக்கு பதவி கொடுக்கணும், இன்னாருக்கு பதவி கொடுக்கக்கூடாது, அமித்ஷாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மத்திய பிரதேசத்துல இருந்து பயங்கர எதிர்ப்பு. எடியூரப்பா பயங்கர எதிர்ப்பு. அதே மாதிரி மகாராஷ்டிரால வந்து தோல்விக்கு காரணம் அமித்ஷா தான். அதாவது மோடி வந்து எப்பவுமே அரசியல் பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். முழுக்க அரசியல் பேசுறது வந்து அமித்ஷா தான். எப்பவுமே அமித்ஷா தான் பேசுவார், மோடி வந்து அரசியல் பேச மாட்டார். அரசியல் விஷயங்களுக்குள்ள பிரதமர் வந்து அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட கடவுள் அவதாரம். அவர் கடவுள் அவதாரம். 56 இன்ச்சு மார்பை கொண்டு வரவர். அவர் வந்து அரசியலுக்குள்ளெல்லாம் வரமாட்டார்.
அதிமுகவோட அவ்வளோ பிரச்சனை உருவாது காரணம் அமித்ஷா தான். செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டு அமித்ஷா தான். இந்தியா முழுக்க நக்சல் தோழர்கள் எல்லாரையும் யூஏபிஏ சட்டத்தில் தூக்கி போட்டது அமித்ஷா. ஒரு தோழர் வந்து ஸ்ட்ரா வச்சு குடிக்கணும்னு சொல்லிட்டு, தண்ணி குடிக்க எனக்கு ஸ்ட்ரா வேணும், கை நடுக்கமாயிடுச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. சித்திக் காப்பன் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து யூஏபிஏ எல்லாரையுமே வந்து பிஎம்எல்ஏல தூக்குறது, ரெய்டுகள் ஃபுல்லாக நடத்துறது, எதிர்கட்சிகளை வந்து இந்தியா முழுக்க முடக்கிறது, கட்சிகளை உடைக்கிறது, எல்லா விதமான ராஜதந்திர நடவடிக்கைகளும் இந்த நம்பியார் வேலை ஃபுல்லாக அமித்ஷா தான். ஆனால் நம்பியாரும் எம்ஜிஆரும் ஒரே படத்தில் இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து நரேந்திர மோடி. எப்பவும் சொல்லுவாங்களே, எம்ஜிஆர் ரொம்ப நல்லவருங்க, கூட இருக்கவங்க தான் சரியில்லை. ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்கங்க, சசிகலா சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி இப்போ சசிகலா எல்லா கெட்ட பேரையும் சசிகலா வாங்கிச்சு. ஜெயலலிதா என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி. எங்கள் ஆஃபீஸை அடிச்சுட்டு, மாட்டுக்கறி தின்னு மாமி விஷயத்தில் அடிச்சுட்டு, கடைசியில் ஜெயலலிதா எவ்வளோ நல்லவங்கன்றது தெரியுது. 24 மணி நேரமும் அடிக்கிறாங்க எங்கள் ஆஃபீஸை. நாங்கள் எல்லாம் எங்கள் ரெய்டு, அண்ணன் வீடு ஃபுல்லாக ரெய்டு, வீட்டுக்குள்ளே போடுறாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே போடுறாங்க. நாங்கள்லாம் வந்து ஃபுல்லாக அந்த கதவுகளை தாங்கி நிற்கிறோம். கடைசியில் இவங்களால உள்ளே வர முடியல. அந்த கேட் ரொம்ப பவர்ஃபுல் கேட் எங்களுது, ஜானி ஜான்கான். நீங்களும் பார்த்துருக்கீங்க, பெரிய கேட்டு, அவர் 2 லைட் இருக்கும். அந்த கேட்டு வந்து எங்களை காப்பாற்றுது. அதனால ஒரு வெளியிலேருந்து கல் விட்டதுனால 4 கண்ணாடி உடஞ்சிது. வெளியில் வந்து பாட கட்டினாங்க, அண்ணனுக்கு ஒப்பாரி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. திட்டாத லாங்குவேஜ் கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஏடிஎம்காரனை விட்டு அடிக்க விட்டாங்க ஜெயலலிதா. கடைசியில் அவங்களுடைய ஃபுல் ஏம் என்னன்னா, எங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும். அரெஸ்ட் பண்ணிட்டு நக்கீரனோட பிரிண்டிங் மிஷினில் வந்து பிளாக்காக வரணும். இதுதான் ஜெயலலிதாவுடைய கட்டளை. நானும் இன்னொருத்தர் முக்கியமாக இருந்த ஒருத்தரும் கரெக்டாக டிஜிபி ஆஃபீஸ்க்கு எதிரில் பீச்சில் உட்காந்துருந்தோம். ஏன்னா டவர் காமிச்சா டிஜிபி ஆஃபீஸ் டவர் தானே காட்டும். போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக அங்கே உட்காந்துருந்தோம். அப்படிதான் எஸ்கேப் ஆனோம். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 செகண்ட் முன்னாடி முடிச்சுட்டு ஜெயலலிதா கிட்ட எவ்வளோ நல்லவங்கன்னா காட்டுறாங்க. ஜெயலலிதா சொல்லுது, என்ன 2 கண்ணாடி உடஞ்சிருக்கு, அவ்வளோதானே உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு ஜெயலலிதா. வளர்மதி கொண்டு போய் காட்டுறாங்க. இதுதான் இவ்வளோ நல்ல குணம் உள்ளவங்க தான் ஜெயலலிதா. ஆனால் என்ன சொல்லுவாங்க, சசிகலா தான் மோசமானவங்க. அதே மாதிரி நரேந்திர மோடி நல்லவர், அமித்ஷா கெட்டவர்னு போக, அமித்ஷாவை மந்திரியாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஃபைட். இந்த குஜராத்தி லாபி இருக்கு இல்லையா, அதானி, அம்பானி, அமித்ஷா, மோடி, அதான் இப்போ திரும்பவும் வருது. அந்த லாபி வந்து வரக்கூடாது அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பயங்கர எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. இப்போ என்ன நிலவரம்னா, எப்பவுமே பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவாங்க, கூட்டிட்டு தான் ஸ்வேரிங் இன்னுக்கு போவாங்க. பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்தடி வேஷ்டி சட்டெல்லாம் கீயும். அமித்ஷாவை மந்திரியாக கூடாது. அதனால உஷாரா என்டிஏ கூட்டத்தை கூட்டி, நாயுடுவும் நிதிஷையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டத்தை கூட்டி, வெளிக்கட்சியை சேர்ந்த தலைவர்கள், வெளிக்கட்சி, ஆமா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு இருப்பாங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அமைச்சரவை இதுக்கு போறாரு மோடி. இதுல அண்ணாமலை எங்க, இவர் வார் ரூம் வாராக்கிய வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாரு. இது ஸ்ப்ரெட் பண்ண உடனே அவரோட ஏம் என்னன்னா, தமிழிசை கொடுக்கூடாது. இவர் ஸ்ப்ரெட் பண்றது தமிழிசை கொடுக்கூடாது. உடனே தமிழிசை வார் ரூமை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட், உடனே எஸ்ஜி சூர்யா ஸ்டேட்மெண்ட். நம்மெல்லாம் கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, ஒழுக்கமானவங்க, நம்மளெல்லாம் அண்ணாமலை தலைவர் அப்படியா வச்சிருக்காரு, வளர்த்துருக்காரு, நம்மளாம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் இந்த நேரத்தில். குருமூர்த்தி உடனே இந்த மாதிரி கட்சிக்குள்ளே இப்படிலாம் பேசுறது தப்பு அப்படின்னு அவரு மோதிக்கிறாங்களா. தமிழிசையும் அண்ணாமலையும் முட்டிக்கிச்சா, அடுத்தது எல்முருகன் வருவார் ஸ்டேட்மெண்ட்டில், அவரும் முட்டிக்கும். எப்படின்னா இது இப்போ தலைவர் மாற்றம் அப்படின்னோடனே வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வெளியில் வந்து அண்ணாமலை சொல்கிறாராம், இவங்க டெல்லி இஷ்டத்துக்கு கட்சியை சொல்லுவாங்க நடத்த சொல்லி, அந்த மாதிரிலாம் என்னால் கட்சி நடத்த முடியாது,
யார் மாநில தலைவர் டெல்லி சொல்றது மாதிரி கட்சியை நடத்த முடியாதுன்னு தொண்டர்கள்கிட்ட பேசுறாரு. மோசமா பல்லிழிக்க போது பாஜக அரசு அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இப்போ. இதுல அமைச்சரவை ஒருவேளை கொடுத்தா அண்ணாமலைக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்க போனாலும் போகலாம். ஆனா ரெடியா இருப்பாங்க. அண்ணாமலை ஒரு 10 அணி ட்ராப் வீடியோவை இப்போ எடுத்து வச்சிருப்பாரு, ரெடி பண்ணி இந்நேரம் எடுத்து ரெடியா வச்சிருப்பாரு. இன்னொரு ஜோக் கேளுங்க. அமர் பிரசாத் ரெட்டி போயிட்டு இனி இங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு நான் சந்திரபாபு நாயுடுக்கு அசிஸ்டண்டா போறேன். நாயுடு பார்த்தாரு, யோ உன் கூத்தெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீ இங்கெல்லாம் வர்ற வேலை வச்சுன்னா ஓடு அப்படின்னு துரத்தி விட்டாரா. நிர்மலா சீதாராமன் கீ போர்ட்ஃபோலியோ பிஜேபிக்கு தான் இருக்கணும், ஹோம் பிஜேபி கையில தான் இருக்கணும், நிதி பிஜேபி கையில தான் இருக்கணும், டிஃபென்ஸ் பிஜேபி கையில தான் இருக்கணும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் இதெல்லாம் பிஜேபி கையில தான் இருக்கணும்னு பேச்சு. அப்போ போன கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னங்க வித்தியாசம்? இது சந்திரபாபு நாயுடு அவரு நிதி கேட்கிறாரு. ஹோமுக்கு இங்கேயே எதிர்ப்பு வந்துச்சு, எங்க பிஜேபிக்குள்ளேயே எதிர்ப்பு வந்துச்சு. நிதிக்கு சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான எதிர்ப்பு. நிதியில தான் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே பிஜேபி மேல வச்ச விமர்சனமே பிஎம்எல்ஏவை தப்பா யூஸ் பண்ணாங்க, எதிர்கட்சிகளை தவறா கைது பண்ணாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் மேல தப்பா பாஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு. இப்போ பிஜேபியில இருந்து என்ன எல்லாத்தையும் பண்ணது அமித்ஷா தான். மோடி முன்னாடி அமித்ஷா சொல்றதுதான் கேட்பாரு. இப்போ கடவுள் கேட்கறது நாயுடு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சு. இவங்க ரொம்ப டிப்பிக்கலான ஒரு பொசிஷன்ல மாட்டியிருக்காங்க. 240, 293 இது மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அதுல நாயுடுவும் நிதிஷும் போயிட்டா என்ன ஆகும்? போயிட்ட அப்புறம் நாயுடு போயிட்டாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை உள்ள இழுக்கலாம், ஒரு 4 வச்சிருக்காரு அவரை இழுக்கலாம், மற்றும் தம் உறவினர்கள் எல்லாத்தையும் இழுக்கலாம். அவங்களெல்லாம் இழுத்தா என்ன ஆகும்? இதுக்கு நடுவில் எப்படியாவது ஒரு 310 பிரித்து மற்ற கட்சிகளை உடைச்சி 310 எம்பிகளை பிரித்து கொண்டு ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வந்துடலான்னு ஒரு முயற்சி. ஜெயிலில் இருக்கிறவங்க எம்பி ஆயிருக்கு. உமர் அப்துல்லாவை டிஃபீட் பண்ணது ஒரு டெரரிஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர். அவங்கள எல்லாரையும் இப்போது ஏற்கனவே எக்கனாமிக் அஃபென்ஸ் பண்ணவங்களெல்லாம் இருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்த மாதிரி இப்போ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோயெல்லாம் இங்கே இருக்கு. ஷிண்டே, அஜித் பவார் ஏற்கனவே இருக்கு. தேவேந்திர பட்னவிஸே மகாராஷ்டிரா பொறுப்பை ராஜினாமா பண்றாரு. அவர் மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அவர் துணை முதலமைச்சர் பொறுப்புல 2த்துலேருந்து ராஜினாமா பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அங்க மொத்தம் ஒரு மிகப்பெரிய டிஸ்அரே, குழப்பம். மோடி 4 சட்டை போட்டு வருவாரு, இப்போ ஒரே ஒரு சட்டையில உட்காந்துக்கிறாரு அவரு. சரி, இதே நீடிச்சா இந்த அரசு அமைந்தாலும் கூட இது எவ்வளவு நாள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லாட்டினா அவங்க வழக்கமா பயன்படுத்தக்கூடிய எதிர்கட்சிகளை உடைப்பது, எம்பிக்களை விலைக்கு வாங்குவது, இது போன்ற நடவடிக்கையின் மூலமா அரசை காப்பாற்றி 5 ஆண்டுகள் எடுத்து போக முடியுமா? அதாவது எடப்பாடி ஆட்சி தான் நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ். காங்கிரஸ் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க, எதிர்கட்சியில் அமர்வது. வெயிட் அண்ட் வாட்ச். ஸ்டாலின் ஒரு பீரியட்ல ஒரு நல்ல சீட்டு வாங்கினார். ஜெயலலிதா முதலமைச்சராக ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல சீட்டை வாங்கி அவர் நினைச்சிருந்தா அதிமுக உடைச்சிருக்கலாம். 2016 ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கூட உடைச்சிருக்கலாம். அப்பவும் உடைக்கல. கண்டினியூ ஆகட்டும், ஏடிஎம்கே எடப்பாடி ஆட்சி கண்டினியூ ஆகட்டும், நாங்கள் அப்போசிஷன்ல உட்காந்துடுறோம்னு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்த மெஜாரிட்டி எப்படி? இப்போ அதிக மெஜாரிட்டியில அதே ஸ்டாலின் முதலமைச்சராக மாட்டாரு, அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட 100க்கு வந்துட்டாங்க, ரைட்டா? இன்னைக்கு யூபியில உள்ள வந்துட்டாங்க, ராஜஸ்தான்ல உள்ள வந்துட்டாங்க, எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. மகாராஷ்டிரால வந்துட்டாங்க, குஜராத்லயே வந்துட்டாங்க, ஒரு எம்பி சீட் 84க்கு பிறகு முதல் முறையா வந்துட்டாங்க. ஸோ காங்கிரஸோட வளர்ச்சி என்பது இனி தவிர்க்க முடியாது. காங்கிரஸ் ராகுல் காந்தி நல்ல டைனமிக் லீட்ரு, அழகான லீட்ரு, சூப்பரான லீட்ரு. ஸ்டாலினும் ராகுலும் அகிலேஷும் உட்காந்து பேசுகிற அந்த ஃபோட்டோவே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ
இது வந்து ஸ்டாலின் பாணியில் தான். ஸ்டாலின் சொல்லியிருப்பார், சிட் இன் அப்போசிஷன். இது ஸ்டாலினோட அட்வைஸாக தான் இருக்கும். இப்போ வந்து இவங்க போக முடியாது. அப்போது பிஜேபி அமைக்கிற அரசு எப்படி இருக்கும் அதான கேள்வி. பிஜேபி அமைக்கக்கூடிய அரசு வந்து எடப்பாடி அரசு மாதிரி இருக்கும். ஒன்று கரப்ஷனில் எல்லை இல்லாமல் போவாங்க. நிறைய பேர் காஞ்ச மாடு கம்மங்கொள்ளையில் போகிற மாதிரி. நாயுடு அன்கோலா ஃபுல்லாக காஞ்ச மாடு தான். அது ரொம்ப வருஷமாக நாயுடுவே ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்தார். ரைட்டா? ஒரு 4 ராஜ்யசபா எம்பியை வந்து உடைச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பிஜேபி. அந்த 4 ராஜ்யசபா எம்பி உடைச்சு கூட்டிகிட்டு போகும்போது நாயுடு சொல்லியிருக்காரு, நீங்கள் போங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு. இப்போ இந்த 4 பேரும் டிடிபி ஒட்டா, இந்த 4 ராஜ்யசபா எம்பிக்களும். ஸோ இது வந்து காஞ்ச மாடு கம்மங்கொள்ளையில் போகிறது. அப்புறம் ஷிண்டே, அஜித் பவார், இந்த டீம்லாம் வந்து கரப்ஷன் டு த கோர். இவங்கெல்லாம் பிஜேபி கிடையாது. இது வரைக்கும் நடந்தது வந்து குஜராத் டீம் மட்டும்தான் கொள்ளையடிச்சது. இப்போ ஓலா ஃபுல்லாக கொள்ளையடிப்பாங்க. கரப்ஷன் வந்து ஜனநாயகப்படுத்தப்படும். அதுதான் எடப்பாடி கவர்மெண்ட்ல என்ன நடந்தது. கொடநாட்டில் கொள்ளையடிச்சாங்க, அங்கே இருந்த சொத்து பத்திரங்கள்லாம் எடுத்தாங்க. முதல்லயே கொள்ளையில் ஆரம்பிச்சார் எடப்பாடி. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணா கொள்ளையடி. அதே மாதிரி இவங்களும். இன்னொன்று பெரிய ட்ராபேக் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தாலும் பிஜேபி ஆட்சி அமைச்சிருந்தாலும் நல்லதே கிடையாது. சல்மான் குர்ஷித் அழகா சொன்னார் ஒரு இன்டர்வியூல, எந்த ஆட்சி அமைச்சாலும் பிரச்சனை தான். இப்போது இருக்கக்கூடிய பலத்தின் அடிப்படையில பிஜேபி ஆட்சி அமைச்சாலும் பிரச்சனை தான், காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் பிரச்சனை தான். ஏதாவது ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா கவர்மெண்ட் வந்துடும். முக்கியவாசி இவங்க பலம் எது? மத்திய பிரதேசம். பலம் எது? குஜராத். குஜராத்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ரஜ்புத்துகளுடைய போராட்டம் முடிவுக்கு வரல. இப்போ அதில் அந்த இஷ்யூல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். விவசாயிகள் பிரச்சனையில நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து அக்ரிகல்ச்சுரல் மினிஸ்டர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு முடிவு எடுப்பார். முன்ன மாதிரி நீங்க வந்து அவங்கள அடிச்சு ஒடுக்க முடியாது. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் விவசாயிகள் பின்னாடி போக மாட்டாங்க. இப்போ எல்லாரும் எகிரி அடிப்பாங்க, போராட்டங்கள் தீவிரமடையும். அதே மாதிரி ஏர்போர்ட்ல வாங்கிச்சுல்ல, அதே மாதிரிதான் தமிழிசை சவுந்தரராஜனை வந்து ஒரு பொண்ணு பிஜேபி ஒழிக பாஜக ஒழிகன்னதுக்கு என்ன குதிச்சுது தமிழிசை. இப்ப கங்கனா ரணவத்தை குதிக்க சொல்லுங்களேன். விவசாயிகளுக்கு எதிராக பேசினதுதான் பொலார்னு விழுந்தது. அந்த கன்னத்துல வந்து கை சின்னம் பளிச்சுன்னு விழுந்திருக்கு, காங்கிரஸோட கை சின்னம். கங்கனா ரணவத்தை பேச சொல்லுங்களேன். உட்டாட ஹைதராபாத்துக்காரி அம்பு மசூதியை நோக்கி ஆட சொல்லுங்களேன். ஸ்மிருதி இரானி பேசாத பேச்சா, ஆடாத ஆட்டமா? அந்த ஸ்மிருதி இரானி, கங்கனா ரணாவத்து, அந்த ஹைதராபாத்ல நின்னவ, ஓவைசிக்கு எதிராக நின்னவ, இவங்கெல்லாம் பேசாத பேச்சா? அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் பொழுது எகிரி காமிச்சான ஒருத்தன், அவன் ஆடாத ஆட்டமா? விவசாயிகள் போராட்டத்தை மறிகடந்தாங்களே, அது அப்போ விவசாயிகள் பட்ட கஷ்டம்னா, அந்த போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகள் மேல ஜீப்பை ஏத்துனான ஒரு அமைச்சர், அவன் தோத்துட்டான். லக்கிம்பூர் தேரி அஜய் மிஸ்ரா தோத்தாச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவுட்டு. யூபியில மாயாவதி செல்லா காசு ஆயிடுச்சு, அகிலேஷ் மேல வந்துட்டான். இம்மீடியட் எலெக்ஷன் மகாராஷ்டிரா. இப்ப சொல்றாரு பால் தாக்கரே சொல்றாரு, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், பால் தாக்கரே எல்லாம் கூட்டணி தர்மத்தை உயர்த்தி பிடித்தார்கள், அதன் பாணியில் அரசு. இவங்களுக்கு அரசு நடத்த முடியாது. ரைட்டுங்களா? எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு அனுபவம் இருக்கு. மிருக மெஜாரிட்டியில் 91-96 ஜெயலலிதா பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அரசு நடத்தியும் அந்த அம்மாவால் சக்சஸ்ஃபுல்லாலாம் நடத்த முடியல, ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் அதிமுகவுடைய வெற்றி ரேஷியோ வந்து 91-96 மாதிரி இல்லவே கிடையாது. கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாயி இப்போ 8 தோல்வி எடப்பாடி ஆயிட்டார் அவர். அதனால அது இனிமேல் போட்டு ரிசர்ஜன்ஸ்லாம் இல்லை. பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி மேலே வரல, இந்துத்துவத்தை சொல்லி வரல. பிஜேபி வெற்றி பெற்றதே காங்கிரஸ் பாணியில தான் வெற்றி பெற்றது. காங்கிரஸ்ல இருக்க அதிருப்தி தலைவர்களை எடுத்து தான் பிஜேபி வந்து வெற்றி பெற்று மேலே வந்திருக்கு. இப்போவும் கொஞ்சம் சர்வைவ் ஆயிருக்காங்க. ஆர்எஸ்எஸோட பேஸு, ஆர்எஸ்எஸோட ஃபீல்டு ஒர்க் இருந்தால் அது கன்னியாகுமரி மாதிரி இருக்கும், எப்பவுமே ஜெயிக்கும், கணிசமான வாக்குகள் வாங்கும்.
ரைட்டா? அதோட பேஸ் வந்து அப்படி வரும். மீனாட்சிபுரம் கலவரத்தை தொடர்ந்து நடந்த விஷயங்கள். இப்போ இவங்க ஜெயிச்சு வந்திருக்கிற பேஸ் வந்து தென்சென்னை மாதிரி ஒரு பேஸ். கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க, கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க, அவள்லாம் போடுவா. அந்த அளவுக்கு தான் ஆர்எஸ்எஸ் இருக்கும். ரைட்டா? ஜஸ்ட் மிஸ் ஆனா அவுட். கோயம்புத்தூர்ல ஜஸ்ட் மிஸ் ஆனா டெபாசிட் போயிருக்கும். அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி தான் இவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ எது நடந்தாலும் பிரசாந்த் கிஷோரோட வார்த்தையிலே சொல்றேன்னா நான், இது வந்து 700 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டுக்குள்ள யூனிஃபார்மிட்டி நீ கொண்டே வர முடியாது. அது யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எதையுமே நீ கொண்டு வர முடியாது. எங்க எப்படி என்னைக்கு பிரச்சனை வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? இவங்களுடைய அட்டகாசெல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க, ராஜ வாழ்க்கை. அவங்க வச்சதுதான் சட்டம். ஒரு செக்யூரிட்டி அட்வைசர் ஒருத்தர் இருந்தார். அவர் பண்ணாத ஆட்டமா, புலனாய்வுத்துறை பண்ணாத ஆட்டமா, அமலாக்கத்துறை ஆடாத ஆட்டமா, இன்கம் டேக்ஸ் ஆடாத ஆட்டமா. சாதாரண சவுக்கு சங்கரே 120 கோடி சம்பாதிக்கிறாரு. அண்ணாமலை 1000 கோடி 2000 கோடிக்கு மேலே போகிறான். அமர் பிரசாத் ரெட்டி ஒரு 500 கோடிக்கு மேலே போகிறான். அந்த அளவுக்கு கொள்ள ஆட்சியில் வெற்றி பெறாத மாநிலத்தில் தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு கொள்ளடிச்சவங்க அவங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் சும்மா வருமா? இதெல்லாம் பூதம், பேய்ங்க. இதெல்லாம் குட்டி சாத்தானுங்க. சும்மாவே இருக்காது. வெறி பிடிச்ச நாய்ங்க கடிக்காமலே இருக்காது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.